வணக்கம். ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. ஆலய தரிசனத்துல இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஆலயத்தை நம்ம தரிசிக்க இருக்கிறோம். பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி. அந்த அளவுக்கு மதுரைனாலே அது மீனாட்சி, காஞ்சிபுரம் அப்படின்னாலே இது ஒரு ஸ்பெஷலா நம்ம சொல்றது காமாட்சி. வெறும் காமாட்சி கோயில் மட்டும் நம்ம பாக்குறது இல்ல, அங்க இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில பாக்குறோம். அத்திவரதர் 40 வருடங்களுக்கு ஒரு முறை உள்ளிருந்து மறுபடியும் வெளிவரும் அந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்துல நம்ம பார்க்கலாம். இன்னும் விசேஷமான திருக்கோயில் அப்படின்னு பார்த்தா சித்திரகுப்தர் திருக்கோயில் இருக்குது, வடக்கருத்தீஸ்வரர் டெம்பிள். இதெல்லாம் அது இல்லாம நிறைய கடுவெளி சித்தர், சிவசாமி சித்தர், போடா சாமி அப்படின்னு சொல்ற சிவசாமி சித்தர், இப்படி நிறைய சித்தர்களும் அங்க இருக்கிறாங்க. சிவன் ஆலயங்களும் அங்க இருக்குது, பெருமாள் ஆலயங்களும் இருக்குது. இதை தாண்டி நாம நிறைய வெளியில வராத நிறைய கோயில்கள்லாம் காஞ்சிபுரத்துல இருக்குது. காஞ்சிபுரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் அய்யனார் குளம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த அய்யனார் குளம் அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு ஆலயம். நம்ம எல்லாரும் ராமாயணத்தை நம்ம பார்த்தோம்னா ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு இலங்கை போவார். இதை நம்ம இதிகாசத்துல நம்ம படிச்சிருக்கோம். அப்படி போகும்போது அந்த சஞ்சீவி மலையிலிருந்து விழுந்த ஒரு துளிதான் இந்த ஆலயம், சஞ்சீவி ராயர் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சஞ்சீவி ராயர் திருக்கோயில் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த திருக்கோயில லக்ஷ்மி குபேர தத்தாச்சாரியார் அப்படிங்கிற அவங்கதான் இந்த கோயிலை கட்டினாங்க. இந்த கோயிலுக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 150 ஏக்கர் பெரிய குளம் இருக்குது. ஒரு குளம், அதுக்கான தனியா ஒரு வரலாறு இருக்குது. இந்த குளம் 150 ஏக்கர் குளம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில 5 ஏக்கர் நீளமும் 5 ஏக்கர் அகலமும் கொண்டது. அதுவே ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதுவா நம்ம பார்ப்போம். 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த மிகப்பெரிய இந்த ஒரு குளத்தை இந்த லக்ஷ்மி குபேர தத்தாச்சாரியார் அவங்க வெட்டி வச்சிருக்காங்க. ஆனா வெட்டினதுக்கான ஒரு கதை இருக்குது. ஒரு சமயம் இந்த லக்ஷ்மி குபேர தத்தாச்சாரியார் அவரை அவர் வீட்டுல திருடிட்டு போன ஒரு திருடன், அவரை பிடித்து விட்டார்கள். பிடித்த அந்த திருடனை என்ன பண்றாங்க, தண்டிக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணிருக்காரு, இந்த கோயிலுக்கு பின்னாடி நீ குளம் வெட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துடுறாங்க. அந்த பனிஷ்மெண்ட்ல தான் இந்த 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளத்தை அவர்கள் வெட்டி இருக்கிறார்கள். இதுதான் தல வரலாறு படிக்கும் பொழுது இந்த குளத்தோட வரலாறு நம்ம பார்க்கிறோம். இந்த குளத்தை சுற்றி இன்னொரு விசேஷங்கள் இருக்குது. இந்த குளத்திலிருந்து அந்த கரையில இந்த கரையில சஞ்சீவி ராயர் திருக்கோயில் இருக்குது. அதுக்கு அப்படி நேர் எதிரே மகாலட்சுமி திருக்கோயிலும் அங்க இருக்கு. பொதுவா இந்த மகாலட்சுமி சரஸ்வதி கோயில் எல்லாம் கேரளா அந்த ஏரியாவில தான் நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல அதிகமா நீங்க பார்த்திருக்க முடியாது. ஆனால் மிக சின்ன ஆலயம் தான், ஆனால் மிக சக்தி வாய்ந்த இந்த ஆலயம் இந்த சஞ்சீவராயர் திருக்கோயிலுக்கு அப்படியே மருகு பக்கமா இருக்கிற கரையில மறுக்கரையில் இருக்கிறது. நீங்க போனா பார்க்கலாம். இதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. நம்ம அத்திவரதன் சொல்ற வரதராஜ பெருமாள் அவங்க வருஷம் ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வலம் வருவாங்க. அப்படி வலம் வரும்போது சஞ்சீவராயரை அங்க 2-3 முறை பார்த்து விட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறையும் போய் பார்த்துட்டு தான் வருவாங்களாம். அந்த கிணத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த கிணத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, காஞ்சிபுரம் அல்லாத மற்ற புறநகரில் இருக்கிற யாருமே போய் பார்க்கறது இல்லை. உடம்பு அதிசயம் வாய்ந்த அந்த கோயில். வெளியில பார்க்கும்போது ஒரு கிணறு இருக்குது, ஆனா அந்த கிணத்துக்குள்ளர பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமே இருக்குது. அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த நீரெல்லாம் வெளியே எடுத்துட்டு உள்ள போய் தரிசனம் பண்ணுவாங்க. நம்ம இந்த காணொலியின் இறுதி பகுதியில நம்ம அந்த கிணத்தை நம்ம பார்வையிட இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சஞ்சீவராயர் திருக்கோயிலுக்கு அடுத்து இருக்கிற மகாலட்சுமி அவங்களுடைய ஆலயத்தையும் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த கோயிலுடைய வரலாற்றை பற்றி இங்க இருக்கிற அர்ச்சகர் அவங்க பேசுவாங்க. இப்ப வாங்க நம்ம ஆலயத்தை நம்ம தரிசனம் செய்வோம். தரிசனம் செய்துவிட்டு நாம் தல வரலாறை பார்த்துவிட்டு மகாலட்சுமி ஆலயத்தையும் நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க இப்ப நம்ம ஆலயத்தை தரிசனம் பண்ணுவோம்.
அருள்மிகு சஞ்சீவராய சுவாமி திருக்கோயில் ஐயங்கார்குளம். இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வெம்பாக்கம் தலைவர் ரோட்டில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து சஞ்சீவராய சுவாமி வந்து தனி சன்னதியாக இருக்கிறாரு. அதாவது கிருஷ்ணதேவராயனுடைய அரசவையில் ராஜகுருவாக இருந்த கோட்டை கன்னிகாத லட்சுமிகுமார் தாத்தா தேசிகன் அவருடைய ஏற்பாடில் நிறுவனப்பட்ட கோயிலில் சொல்கிறாங்க அவர் விஜயநகர பேரரசில். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்து தனி சன்னதி. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு வரதராஜ சுவாமி வந்து இங்கே நடபவத்தோடு நடக்கிறது விசேஷம். இங்கே பெருமாளுக்கு உண்டான வந்து விமானம், அர்த்தமட்டம், மகாமட்டம், அந்தராளம், ராஜகோபுரத்தோடு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிறது விசேஷம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சஞ்சீவி மூலிகை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு துண்டு கீழே விழுந்து அதில் சுவாமி உற்பத்தி ஆண்ட வரலாறுனா சஞ்சீவிராயர் மூலவர் ஆஞ்சநேயர் பேர் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கன்னிகாத லட்சுமிகுமார தாத்தா தேசிகன் இந்த பக்கம் வரும்போது அவரை வந்து திருட வழிபடைக்கிறதாகவும், அப்போ அந்த திருட வந்து அனுமதிச்சுன்னு சொல்லிட்டு 20 ஸ்லோகம் தியானம் பண்ணோம்னா அந்த திருடனுக்கு கண் தெரியாத போயிருக்கிறதாகவும், அந்த திருட உடனே அந்த ஐயங்கார் கன்னிகாத லட்சுமிகுமார் தாத்தா தேசிகன் மன்னிப்பு கேட்டு தன்னிடத்த பொருளை வச்சு ஐயங்கார் இந்த பொருளை ரெண்டும் சேர்த்து கோயிலை கட்டி குளத்தை வெட்டினதுனால ஐயங்கார் குளம் பேர் சொல்லப்படுது. இது வந்து சனி ஞாயிறில் வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபட்டால் நல்லது. காலையில் 9லேருந்து 12 வரலும் டெய்லி 2 வேளை வந்து திறந்திருக்கும் கோயில் வந்து வழிபட்டு நன்மைகளை கேட்டுக்கணும். மாதம் வந்து அமாவாசை, மூல நட்சத்திரம், அனுமன் ஜெயந்தி, சித்ரா பௌர்ணமி, ஸ்ரீராமநவமி எல்லாம் ரெகுலராக நடக்கும். இந்த ஆலயத்தில் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் கருங்கல் கட்டடமாக தான் இருக்கும். இந்த பில்லர்லேருந்து நீங்கள் அத்தனை இடமும் வந்து முழுசும் வந்து நீங்கள் வந்து கருங்கலால் தான் ஆனதாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த இடத்துல பாருங்கள், ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து குரங்குகள் இருக்குது. இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து குரங்குகள் இருக்கிறது வந்து புதுசு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த குரங்குகள் வந்து எப்போவாவது ஒரு முறை தான் வருமா. அது நாங்கள் வந்தபோது இந்த தரிசனம் எங்களுக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெண்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக பேராக உட்கார்ந்துருக்குது. இது எங்களுக்கு கண்கொள்ளா காட்சி. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த 150 ஏக்கர் இந்த குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த குளத்தை தான் நம்ம பார்க்க தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம். இது வந்து இந்த ஆலயம் 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க. விஜயநகர பேரரசு காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம். அதனால் வந்து இது 14லிருந்து 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகவே இது இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த 150 ஏக்கர் நிலம் கொண்ட அந்த பெரிய குளம். அது குளம்னு சொல்கிறத விட ஏரி அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா 100 ஏக்கருக்கு மேலே போனால் அது ஏரி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு குளமாக தான் இருக்குது. இப்போது கோடை காலத்தில் தண்ணி கொஞ்சம் வறண்ட நிலையில் இருக்குது. இந்த கோயில் வந்து 3 பிரகாரங்களை கொண்டது. நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த தரிசனம் பண்ணும்போது இருக்கிற ஒரு பிரகாரம் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து 2வதாக இன்னொரு பிரகாரம் நம்ம பார்க்குறோம். நம்ம வெளியில் இருந்த இந்த பில்லர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது 2வது பிரகாரமாகவும், 3வது பிரகாரம் இந்த ஆலயத்தோடைய இந்த பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட குளத்தை ஒட்டியே அந்த 3வது பிரகாரம் இருக்கும். பொதுவாக வந்து நம்ம ஒரு ஆலயத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு உள்பிரகாரத்தின் வழியாகவே வெளியே வருவோம் நம்ம. ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாம் முதல் பிரகாரம், 2ஆம் பிரகாரம் முடித்துட்டு 3ஆம் பிரகாரம் இந்த கோயிலை முடிச்சு இந்த குளத்தை பார்வையிட்டு விட்டு அப்படியே நம்ம வந்து 3ஆம் பிரகாரம் வழியாகவே நம்ம வந்து வெளியே வரலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இருபுறமும் அந்த கோயில் அந்த குளத்தின் அந்த அழகை பார்க்குறோம். நம்ம அதுக்கான கட்டமைப்பை பார்க்குறோம். இது இன்னும் அந்த கருங்கல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமியோட ஆலயம் மறு கரையில் இருக்குது. இப்போ நாம் இந்த கரையிலேருந்து பார்க்குறோம். சஞ்சீவி ராயர் ஆலயத்திலிருந்து அந்த மகாலட்சுமி அந்த ஆலயத்தை நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் அடுத்த இதாக வந்து நம்ம வந்து மகாலட்சுமி கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த 3வது பிரகாரம் வழியே நம்ம வெளியே சென்று இந்த கரை ஓரமாகவே 150 ஏக்கர் கரை ஓரமாக சென்று மகாலட்சுமி ஆலயத்தை நம்ம தரிசிக்கலாம். வாங்க இப்போ போகலாம். நம்ம இப்போ வணக்கம். மீண்டும் ஆலய தரிசனத்தில் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. இப்ப நீங்க நின்றுட்டு இருக்கிறது வந்து சஞ்சீவி ராயர் திருக்கோயில் அந்த குளக்கரையோட மறுபக்கத்தில். இங்கிருந்து நீங்க அந்த கரையில பார்த்தா சஞ்சீவி ராயர் திருக்கோயில் நீங்க பார்க்கலாம். அவ்வளவு நேர் எதிராகவே இருக்கும் உங்களுக்கு.
அதுவும் இல்லாம இங்க நிறைய சிலைகள்லாம் இருக்குது. திருப்பதி வெங்கடாஜலபதி, கண்ணன், குழந்தை பருவத்தில் இருக்கிற கண்ணன், பார்க்கடலை கடையும், இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து இந்த கரை ஓரமா இருக்குது. இந்த கோயிலோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோயில் திருக்குளம். இந்த திருக்குளத்தை வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வந்து நம்ம வந்து எப்படி திருவண்ணாமலையில கிரிவலம் எப்படி சுத்துறோமோ அதே மாதிரி இந்த குளத்தை ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வந்து கிரிவலம் பண்றாங்க. அதற்கான நடைபாதையெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்க இருந்து இந்த சிலைகளை நம்ம வந்து சஞ்சீவராயர் மலைக்கு அப்படியே எதிராக நீங்க வந்து தரிசனம் செய்யும் அந்த பாக்கியம் இங்க இருக்குது. வாங்க இப்ப நம்ம வந்து மகாலட்சுமி திருக்கோயிலுடைய தரிசனத்தை பார்ப்போம். இந்த ஆலய வரலாறு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க. அது எப்படி இந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற இந்த வரலாற்றோடு நாம் வந்து இந்த தரிசனத்தை நாம் வந்து பார்க்க இருக்கலாம். வாங்க, வணக்கம். இது வந்து ஆலயத்தின் பழைய தோட்டம். முள் போதால் முள் மடிக்க இருந்தது. அதை வெட்டி கிளீன் பண்ணது 2012 கிளீன் பண்ணோம். கிளீன் பண்ணி இது வந்து சப்த கண்ணியர் அப்படின்னு சொல்லிட்டு கிராம பொதுமக்கள் வந்து அந்த காலத்தில் இதை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் இது முள் போதால் அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் யாரும் இந்த ஆலயத்துக்கு வராமல் போனதுக்கும் 2012 அப்புறம் இதை சீர் சமைச்சு அதுக்கப்புறம் ஒரு வழிபாடு மாதிரி ஒரு ரெடி பண்ணோம். போகிறதுக்கு வரதுக்கு வழிபாடு. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அது பூஜைகள் நடக்க ஆரம்பித்தோடனே கேரளாவில் வந்து தேவ பிரசன்னம் பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய பூர்வீக கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கேரளாவில் பள்ளிப்புறம்னு சொல்கிற ஒரு வில்லேஜில் வந்து மகாலட்சுமி கோயில் இருக்குது. இது மகாலட்சுமி கோயில் தான். இது நாங்கள் கண்ணியமாக சொல்லிட்டு வணங்குறத விட எங்களுக்கு பொறுத்தளவில் இது மகாலட்சுமி கோயில். சங்கு சக்கரம் நெல்கதிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமியோட சங்கு சக்கரம் இருக்குது. மகாலட்சுமி தனியாக இருக்க மாட்டாங்கன்றதுனால பெருமாள் அவதாரன்றதால கூட பக்கத்துலேயே கிருஷ்ணர் அவதாரம் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான திருக்கோயில். இது சஞ்சீவராயர் கோயில் இருக்கும்போதே இருக்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டது. இது ரொம்ப மக்களுக்கு வந்து 2012 அப்புறம் தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் மாதம் மாதம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு நிறைய நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மதங்கள் கடந்து முஸ்லீம் இனத்தவர்களும் வந்து குழந்தை நினைப்படி குழந்தை பிறந்தது. அதுதான் அது மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. சிறிய லெவல் கோயிலாக பண்ணி பக்தர்கள் வழிபாடு நடத்துறதுக்காக இப்போ வழிபாடு நடந்துட்டுருக்கு. காலையிலையும் சாயந்தரமும் வழிபாடு பூஜைகள் நடந்துட்டுருக்கு. கேரளாவில் வந்து நிறைய பக்தர்கள் வராங்க. உள்ளூர் மக்களும் நிறைய பேர் இங்கே வந்து தினசரி வழிபாடுக்காக கலந்துக்கிறாங்க. பூஜைகள் நடக்குது, திருவிழாக்கள் நடக்குது. சித்ரா பௌர்ணமி வெகு விமர்சையாக வந்து அன்னதானங்கள் பல விசேஷங்கள் நடக்குது. தினசரி பார்த்தீங்கன்னா காலை 4 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடக்கும். இங்கே பூஜைகள் நடந்து அது
11 மணி அளவுக்கு நடை சாத்தி மறுபடியும் 4 மணி அளவு கோவில் நடை திறக்கும். இந்த பகுதியில் பார்த்தா சஞ்சீவி மூலிகை விழுந்ததா ஒரு ஐதீகம் உண்டு. சஞ்சீவி மலை போயிட்டு வரும்போது ஒரு பகுதி விழுந்ததா சஞ்சீவி மூலிகை விழுந்ததா உண்டு. அதனால இந்த இடத்துல குறிப்பாக வந்து நம்ம ஒரு அமைதியான தியானம் பண்ணும்போதோ பல விஷயங்கள் நம்ம இங்கே வந்தாலே ஒரு மன நிம்மதி கிடைக்குன்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, நடந்தும் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மூலிகை காற்று சுவாசிக்கும் போதே ரொம்ப நற்பலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நடந்த உண்மை. அது இடையில வந்து எல்லாருமே நடந்த உண்மை. அதனால வந்து இங்கே சஞ்சீவ மூலிகை காற்றை சுவாசிக்கணும், பக்தர்கள் வந்து தியானம் பண்ணணும், பல விஷயங்கள் நன்மை நடக்குது. என்னென்ன மாதிரி காரணங்களுக்காக இங்கே வர்றாங்க? மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்கள் நிறைய இருக்கும். எண்ணெயில் மன கஷ்டங்கள் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு சின்ன கல் வந்து கிட்ட வச்சு பார்க்கும்போது பெருசாக தெரியும், தூரம் வச்சு பார்க்கும்போது சின்னதாக தெரியும். அது மாதிரி வந்து இந்த ஆலயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்தோடு வந்தாங்கன்னா கூட அந்த மன கஷ்டம் வந்து பெருசாக தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்கும், அந்த மன கஷ்டங்கள் தெரியாது இங்கேருந்து வழிபாடு நடத்திட்டு போகும்போது. என்கிட்ட இங்கே இருக்க காற்று சுவாசிக்கும் போது நம்மளுடைய மனநிலைகள் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மூலிகை சம்மந்தப்பட்ட செடிகள், இலைகள் அது நிறைய இருக்குது. அதனால வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நிகழ்தான் வந்து பக்தர்கள் நம்புறாங்க. இது எந்த இடத்துல இருக்குதுங்க? எப்படி வரணும்? இது பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம் கலவீஸ் என்னும் சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் அந்த தொலைவில் வந்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஐயங்கார் குளம் என்ற சிற்றூர். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சீவராயர் திருக்கோயில் இருக்குது. அந்த சஞ்சீவராயர் திருக்கோயில் குளக்கரையிலே வந்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி திருக்கோயில் உண்டு. இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கரைக்கீழே என்ன நடவாவை கிணறு ஒன்று, இந்த சைடு சஞ்சீவராயர் கோவில், நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயில் இருக்குது. இரண்டுக்கும் இடைப்பட்ட கேப்பில் மகாலட்சுமி திருக்கோயில். சரிங்க. அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாபு. இந்த கோயிலுக்கு வரணும், கான்டாக்ட் பண்ணணும்னா ஏதாவது அலைபேசி எண் இருக்குதுங்களா? அலைபேசின்னு பார்த்தீங்கன்னா 9444 661434. இந்த இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா இந்த பூஜை இதுகளை கலந்துக்கலாம். ஐயங்கார் குலத்தை பற்றியே சொல்லலாம். சரி, தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த இடத்துக்கு பேர் வந்து லட்சுமி குமார தாதா சமுத்திரம் கல்வெட்டு. லட்சுமி குமார சமுத்திரம் லட்சுமி குமார தாதா சமுத்திரம் கல்வெட்டு. அது ஒரு கல்வெட்டு தான் இது. ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டதுக்கான ஒரு தட்டு, ஒரு சில்வர் தட்டு பார்த்துருப்போம், மணல் தட்டு பார்த்துருப்போம், பாறையில் தட்டு பார்த்துருப்போம். அந்த காலத்தில் பாறையில் தட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தான் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரி இருக்குது. பக்கத்தில் இந்த சாதம் சாப்பிட்டுட்டு காய் அது மாதிரி வச்சுக்கிறது ஒரு கிண்ணமும் செஞ்சு வச்சுருக்காங்க. பாறை தட்டு அப்படி வச்சுக்கலாம். இது ஒரு அரிய வகையான தட்டு. அப்படி வந்து வெண்ணெய் இது அசுரர்கள் வந்து இந்த அமிர்தம் கடையோர காட்சி. இது ஆஞ்சநேயர், சிவன், பெருமாள் அது மாதிரி ஒரு அவதாரங்களோட மொத்த கிடக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பாம்பு, வாசுகின்ற பாம்பு கொண்டு மொத்த கிடைக்கிற மாதிரி பெருமாளுடைய அவதாரங்கள். பார்த்தீங்கன்னா கோவர்தனகிரி பெருமாள் அந்த மலையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது, மழை பெய்யும் போது பக்தர்கள் காப்பாற்றுறதுக்காக மலையை தூக்கி ஒத்த கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி. இது பாண்டுரங்க பெருமாள். அது மேலே அந்த பாறை தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பாண்டுரங்க பெருமாள். இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள், திருப்பதி விடாஜலபதி, காஞ்சி வரதராஜ பெருமாள், ஸ்ரீரங்க பத்மநாத சுவாமி, கிருஷ்ணர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலாம் நான் இந்த கூகுள் சென்ட்ரல் ஃபோட்டோவில் தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அர்ஷத் அது மாதிரி பார்த்துருப்பேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையாலே அது மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த வெண்ணெயிலேருந்து வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி, பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த புளிப்பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சிற்பங்கள், வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்கள் இதெல்லாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியோட ஸ்டாச்சு அது. அப்படியே அதுக்கு இங்கே இது எல்லாமே வந்து கிரிவல பாதை. ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இங்கே கிரிவல பாதை நடைபெறும். இந்த கிரிவல பாதை முழுவதுமே இங்கே வந்து ஸ்டாச்சு. இங்கே பாருங்க பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் இருக்காங்க. இன்னும் நிறைய நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே. இதில் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியோட இந்த சிலைக்கும் நேர் எதிரே, அதாவது 180 டிகிரின்னு சொல்லுவோம், இதுக்கு நேர் எதிரே தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில், சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயிலோட இந்த கோபுரம் நேர் எதிரே இருக்கும். அந்த சிலையும் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியோட சிலையும் நேர் எதிரே இருக்கும். இவரை பார்த்து தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வணக்கம். மீண்டும் ஆலய தரிசனத்தில் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னும். இப்ப நம்ம இறுதியாக நம்ம வந்து அந்த ஏற்கனவே சொன்ன ஒரு கிணத்துக்குள்ளேயே ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமி அன்று அந்த கிணத்துக்குள்ளிருந்து அந்த நீரை வெளியே எடுத்து விட்டு உள்ளே இருக்கிற அந்த ஆலயத்திற்குள்ள போய் தரிசனம் செய்து விட்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் நானும் போனதில்லை. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது இன்னைக்கு கேள்விப்பட்டது ரொம்ப அதிசயமா இருக்குது. இப்படி ஒரு கிணத்துக்குள்ள இன்னொரு கோயில் இருக்குது அப்படின்னு அது மாதிரி அப்ப பம்ப் பண்ணி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டு தரிசனம் பண்ணி விட்டு போவாங்க. இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து வரதராஜ பெருமாள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நடந்துகிட்டு தான் இருக்கு. வாங்க இப்ப நம்ம வந்து கிணத்தை போய் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உள்ள போக முடியாது, வெளியில இருந்து நம்ம தரிசனம் பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி வெகு சிறப்பாக வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் இங்கே எழுந்தவரையிலே பக்தர்கள் காட்சி தரதுனால நம்ம ஐகார்குளமே ஒரு விழா குளங்கள் 2ஆம் வெகு விமர்சையாக நடக்கும். அப்போ இங்கே பார்த்தா பல்லாயிரக்கணக்கான பேர் நடந்தாங்க. இங்க வந்து அத்திவரதர் வரும்போது இங்க ஒரு வலம் வருவதா, அப்படி இங்க கிணத்தை பாக்குறதுக்கு ஒரு அந்த வலம் வர்றதா? அதை பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நடவாவை கிணறு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரதராஜ பெருமாள் வந்து இங்கே எழுந்தவரையிலே பக்தர்களுக்கு காட்சி தரதா ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு 3 முறை வளம் வந்து சஞ்சீவராய திருக்கோயிலில் எழுந்தவரையிலே திருமஞ்சனம் நடைபெற்று திருமஞ்சனம் முடிஞ்சவுடனே நேராக நடவாவி கிணறு சென்று நடவாவி கிணறு சென்று நடவாவி கிணத்துல வந்து திருமஞ்சனம் தீபார்த்தனை சொல்லக்கூடிய தீபார்த்தனை நடைபெற்று அங்கிருந்து சுவாமி வந்து வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு எழுந்துள்ளது ஆண்டுதோறும் வழக்கமாக பல நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டு வந்துட்டு ஒரு சிறப்பு. ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெயில் மழை எந்த காரணத்துக்கும் இல்லை தடைபடாமல் வந்துட்டு இருக்கோம். அந்த நடபாவி கிணறுங்கிறது என்னங்க? அது என்னது? என்ன கிணறு? நடபாவி கிணறுன்றது பூமி கடியில் பாதாளம் போல அமைஞ்சு அதுக்கு படிக்காட்டு 27 படிக்காட்டு கொண்டு உள்ள இறங்கி போனா உள்ள மண்டபத்தோட இருக்கு, கல்பும் மண்டபத்தோட இருக்குது, உள்ள ஒரு பாதாளம் இருக்குது. பாதாள கிணறு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு குளுமையான காற்றோட்டமான ஒரு பகுதி. பல ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் மாதிரி தண்ணீர் ஃபுல்லாக வருஷத்துக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வெளியில எடுப்பாங்க. அதுல இருந்து அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அப்போ தண்ணீர் வெளியில எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு நாள் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் உள்ள சென்று பக்தர்கள் காட்சி தரதா. அப்போ அதுக்கு பிளைனாக இருப்பாங்க. அப்போ அந்த தண்ணி வந்து நீர் மோட்டரை வச்சு பழைய காலத்தில் ஏத்தம் போற வச்சு பண்ணுவாங்க. இப்போ வந்து புதிய யுகத்தில் வந்ததுக்கப்புறம் வந்து நீர் மோட்டர் நிறைய இருக்கு, மின்சார மோட்டர் இருக்கு, அதை வச்சு தண்ணியை வந்து வெளியில எடுத்துருவாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திருவிழா 3 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த பாசி இதெல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் பக்தர்கள் இறங்கி போயிட்டு வர்றதுக்கான வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அன்பர்களே, இந்த ஆலய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த ஐயனார் குளம். இந்த ஐயனார் குளத்துல நீங்க வந்து காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. இன்னும் நிறைய வெளிவராத திருக்கோயில்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆலய தரிசனத்திலும் நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம். ஏன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். நிறைய நீ யூடியூப் போனீங்கன்னா தெரியும். காஞ்சி காமாட்சி, வரதராஜர் பெருமாள் எல்லாமே வந்து சித்திரகுப்தர் ஆலயம், அப்புறம் வந்து வடக்கர் டெம்பிள், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான். வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாத அந்த ஆலயங்களை உங்களுக்கு நான் வெளிக்கொண்டு வருவதில் சித்திரகுப்தர் திருவடி ஒருபடி மேலே சென்று வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த
காணொளியில் ஆலய தரிசனத்தில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.